ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 4-5 டேஸாக வீடியோ போட முடியல. நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம 5th புக்கு பார்த்துட்ருந்தோம். 1.1 பார்த்து முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து 1.2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3D வடிவங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ 2D வடிவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இரு பரிமாண 2D வடிவங்களின் சுழற்சிகளை உள்ளுணர்வால் ஆராய்தல். ஓகேவா, அதை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இப்போ இங்கே கத்திரிக்காய், ஃபஸ்ட்டு வெங்காயம் இருக்குது, இங்கே ஒரு கேரட் இருக்குது, இங்கே மயில், இங்கே கத்திரிக்காய் இருக்குது. ஓகேவா, தெரியுதா? இப்போ கால்பாக சுழற்சி அப்படின்னா, இப்போ இங்கே வெங்காயம் இருக்குது, இது கால் பாகம், இது அரை பாகம், இது முக்கால் பாகம், இது கால் பாகம், இது அரை பாகம், இது முக்கால் பாகம், இது முழு பாகம். ஓகேவா, இப்போ நம்ம அப்படி பார்த்தோன்னா, இப்போ இங்கே வெங்காயம் இங்கே இருக்குது, கால் பாக சுழற்சியில் வரும்போது இது இங்கே வந்துச்சுன்னா அடுத்து இங்கேருந்து இங்கே வந்துடும், இங்கே இருந்தது இங்கே போயிடும், இங்கே இருந்தது இங்கே வந்துடும். ஓகேவா, அடுத்து அரை சுழற்சி அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா கத்திரிக்காய் இங்கே இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு, வெங்காயம் இங்கே இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு, கேரட் இங்கே இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு, அடுத்து மயில் இங்கே நின்றுச்சு, மேலே போயிடுச்சு. ஓகேவா, அரை சுழற்சி. இப்போ முக்கால் சுழற்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம 5th அப்படின்றனால கால் சுழற்சி அரை சுழற்சி 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கேரட் இப்போ வெவ்வேறாக இருக்கனால நம்ம இப்படி கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இதே கீழே உள்ள படத்தை பாருங்கள். எல்லாத்துமே ஒரே மாதிரி இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இப்போ இந்த காத்தாடியில் பாருங்கள், ஒரு புள்ளி இருக்குது, இது நேராக நிற்கிது. இது கால் பாக சுழற்சிக்கு அப்போ இந்த புள்ளி எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். அப்போ கொடுத்துட்டாங்களா? அரைப்பாக சுழற்சிக்கு அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த புள்ளி இங்கே வந்துடும். இதுதான் கான்செப்ட். இது மாதிரி இப்போ லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நம்ம அது மாதிரி கண்டுபிடிக்க தெரியும். லெட்டர்ஸ்னால் அப்படியே நீங்கள் நோட்டை திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நோட்டை இது மாதிரி லெஃப்ட் சைடு ஒன் சைடு, அப்புறம் இந்த சைடு, அது மாதிரி திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படிலாம் நீங்களாவே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா போட்டுடலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி சதுரம் பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்த எடுத்துக்காட்டுகள். சதுரத்தை உற்று நோக்குக. இப்போ A, B, C, D 4 கொடுத்துருக்காங்க. இப்போ A என்ன ஆகுதுன்னா அடுத்த சைட் போயிடுது, B இருந்த இடத்துட்டு இன்னொரு பிளேஸ், C இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. ஓகேவா, D இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அப்படி தள்ளுவோம். இது கால் பாக சுழற்சி. 1/4னா கால் பாகம், 1/2னா அரை பாகம். ஓகேவா, இப்போ அரைப்பாக சுழற்சி அப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ D இங்கே வந்துடுச்சு, A கீழே வந்துடுச்சு, B இங்கே வந்துடுச்சு, C மேலே போயிடுச்சு. ஓகேவா, இதுதான் கால் பாகம் அரை பாகம். இப்போ ஒரு படத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி கேட்டிருந்தா நீங்கள் எப்படி பண்ணணும்? இப்போ நம்ம பயிற்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் வடிவங்களில் எந்த ஒன்றில் கால்பாக சுழற்சிக்கு பின் அதே வடிவம் போல் இருக்கும் என்பதை கண்டுபிடித்து குறியிடுக. ஓகேவா, இப்போ இந்த கத்திரிக்காயை பார்க்குறோம். இதில் நான் நோட்டில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அரைப்பாகமும் போட்டிருக்கேன், ஆனால் நான் இது பண்ணி காட்டலை. அதில் கால்பாகம் கேட்டிருக்கனால நான் அப்படியே அரைப்பாகம் போடலை. ஓகேவா, உங்களுக்கு அரைப்பாகம் கேட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த சம்லலாம் அரைப்பாகம் கேட்பாங்க, அப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த முனை இங்கே இருக்குது. அப்போ கால்பாகத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும்னா இப்படி ஆயிரும். இந்த முனை இந்த சைட் பார்த்த மாதிரி ஆகும். இது எப்போதுமே 4 சைடும் ஒரே மாதிரி இருந்தால் அது 4 சைடு திருப்பும் போதுமே ஒரே முகமாக தான் இருக்கும். அதனால் இந்த முகம் அப்படியே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் வடிவங்களில் எந்த ஒன்றில் கால்பாக சுழற்சிக்கு பின் அதே வடிவம் போல் இருக்கும் அப்படின்னா, அப்போ இந்த பூ ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இந்த பூ டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து இந்த முக்கோண முனை இங்கே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் டைம் இது எப்படி ஆகும்னா இப்படி ஆகும், இந்த சைட் பார்த்த மாதிரி ஆகுமா? அப்போ இது அதே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. அப்புறம் அடுத்து வட்டம் பாருங்கள். வட்டத்தையும் நம்ம எந்த சைடு திருப்பினாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுவும் அதே மாதிரி இருக்குது, கால்பாக சுழற்சிக்கு பின் சமமாக இருக்குது. அடுத்து இந்த வீடு இங்கே பார்த்துருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால்பாகம் பண்ணும்போது நம்ம இந்த சைடு ஆகும். இங்கே நேராக இருந்துச்சுன்னா அடுத்து கால்பாகத்துக்கு இங்கே போகும். இப்போ இந்த ப்ளஸ்ஸை பாருங்கள், 4 சைடும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த சைடும் இப்போ இங்கே புள்ளி எதுவும் வச்சுருந்தா நம்ம மாற்றி பண்ணலாம். இப்போ புள்ளி எதுவுமே இல்லை, அப்போ நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டா போதும். இதுவும் மாறலை, அப்படியே இருக்குது. அப்போ இதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுவும் 4 சைடும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ திருப்பும்போது ரொட்டேட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அப்போ இதுவும் மாறலை. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளாட் சைடு மேலே இருக்குது. அடுத்த டைம் போகும்போது என்ன ஆகும்? இந்த ஃப்ளாட் சைடு இந்த சைடு வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த டைமும் இந்த டயக்ராமும் சேஞ்சாக இருக்குது. அப்போ இது கிடையாது. அப்போ எதுன்னு புரிஞ்சிருச்சா? 1 2 3 4 இந்த 4 டயக்ராமும் மாறலை அப்படின்னு நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டயக்ராம், அப்புறம் வட்டம், அப்புறம் இந்த ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த
இந்த சாய் சதுரம். ஓகேவா, இது 4ம் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் செகண்டு, பின்வரும் எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின் அதே எழுத்து போல் இருப்பவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். நான் எல்லாத்துக்குமே இப்போ அரைப்பாக சுழற்சி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து 4 சைடுமே கோடு இருக்குது, 4 சைடுமே கேப் இருக்குது. அப்போ எப்போதுமே ஒரு வடிவம் வந்து 4 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் அதே வடிவம் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கால்பாக சுழற்சிக்கும் அதே மாதிரி வரும், அரைப்பாக சுழற்சிக்கும் அதே மாதிரி தான் வரும். அடுத்து ஹெச். இப்போ இங்கே கேப் சைடு இருக்குது, இங்கே ஃப்ளாட் சைடு இருக்குது. அடுத்து போகும்போது என்ன ஆகும், கேப் சைடு வரும். இங்கே கேப் சைடு இருந்தால் அடுத்து இங்கே கேப் சைடு வரும். ஓகேவா, அப்புறம் என்னாகும், தேர்டுக்கு வந்து அரைப்பாக சுழற்சிக்கு வந்து நேராக வந்துடும். அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து இந்த முனை வந்து கால்பாக சுழற்சிக்கு வந்து இந்த சைடு போயிடும், அடுத்து அரைப்பாக சுழற்சிக்கு வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா, அடுத்து என் வந்து என்னாகும்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து கால்பாக சுழற்சிக்கு வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அடுத்து அரைப்பாக சுழற்சிக்கு வந்து நேராக வந்துடுச்சு. அடுத்து பி வந்து நேராக இருக்குது, கால்பாக சுழற்சிக்கு வந்து இந்த முனை அப்படியே திரும்பியது, ரொட்டேட் ஆகிடுது. அடுத்து அரைப்பாக சுழற்சிக்கு வந்து இப்படி பின்னாடி கூடி வந்துடுது, இந்த முனை முன்னாடி இங்கே வந்துடுது. அடுத்து 6வது வந்து ஓ. ஓ வந்து எப்படின்னா எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறனால ஓ வந்து ஒரே மாதிரி தான் வந்துடும். அடுத்து ஜே. ஜே வந்து இந்த முனை வந்து மேலே இருக்குது, ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகுது, செகண்டு கால்பாக சுழற்சிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், தேர்டு அரைப்பாக சுழற்சிக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அடுத்து ஐ வந்து எப்போதும் ஒரே வந்து பார்ப்போம். ஐ வந்து இப்படி இருக்குது, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சைடு ஆகும், அடுத்து அரைப்பாக சுழற்சிக்கு இந்த மாதிரி நேராக வந்துடும். அடுத்து டி பார்க்குறோம். டி வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே மேலே இருக்குது, அடுத்த டைம் வந்து இங்கே போயிடுது, அடுத்த டைம் இருந்தது, இப்போ சமமாக இல்லை. அடுத்து எஸ் வந்து பார்த்தோன்னா எஸ் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ இதில் என்னென்ன வடிவம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, அடுத்து ஹெச் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே அரைப்பாக சுழற்சியில் இருக்கணும். ஓகேவா, இதுவும் இது ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, 1. அடுத்து வந்து ஹெச் ஒரே மாதிரி இருக்குது, ஏ ஒரே மாதிரி இல்லை, என் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் சமமாக இருக்குது, அதை டிக் பண்ணிக்கலாம். பி ஒரே மாதிரி இல்லை, ஓ வந்து இங்கே 3 டைமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி அரைப்பாக சுழற்சியில் இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா, அடுத்து ஜே வந்து ஒரே மாதிரி இல்லை, அடுத்து ஐ வந்து ஒரே மாதிரி இருக்குது, இங்கேருந்து இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது அடுத்து எஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எத்தனை டிக் பண்ணோம், 1 2 3 4 5 6, அப்போ 6 உருவங்கள். அப்போ நம்ம டிக் பண்ணிடலாமா, எக்ஸ் ஹெச் என் ஓ ஐ எஸ். ஓகேவா, டிக் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்ன எப்படி அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், எந்த 3 எண்கள் அரை சுழற்சிக்கு பின் அதே எண்ணாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ரோமன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெட்டர்ஸாக, செகண்ட் வந்து லெட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஐ பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் 1 இந்த சைடு மாறும், அப்புறம் அதே மாதிரி மாறும். 2 அதே மாதிரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, செகண்ட் இங்கே இருக்குது, தேர்டு தலைகளை மாறும். அடுத்து 3 அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு இப்படி மாறும், செகண்ட் இப்படி மாறும். 4 போட்டோன்னா 4 வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு மாறும், செகண்ட் இந்த சைடு மாறுது, தலைகீழாக மாறிடும் இந்த சைடு. அடுத்து வந்து 5 வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு மாறுது, ஃப்ளாட் சைடு, அப்புறம் தலைகீழா. ஓ வந்து எப்போதும் மாறாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி ஓ வந்து மாறாது, 2 நிலைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து 8 பார்த்தோம் அப்படின்னா 8 வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்குது, செகண்ட் இந்த சைடு மாறுது, தேர்டு தலைகீழ மாறுது, திரும்பவும் 8 ஆயிடுச்சா. அப்போ இதில் எது ஒரே மாதிரியான உருவங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் அரைப்பாக சுழற்சி தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதுவும் செகண்ட் தான் பார்க்கணும், இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு 1, செகண்டும் ஒரே மாதிரி இல்லை, தேர்டும் ஒரே மாதிரி இல்லை, 4ம் ஒரே மாதிரி இல்லை, 5ம் ஒரே மாதிரி இல்லை, 0 ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து 8 பாருங்கள், 8ம் இங்கே ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் அப்படின்னா 1, அடுத்து வந்து 0 8. ஓகேவா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் எண்கள் அரை சுழற்சிக்கு பின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 8 பார்த்தோமா, 8 இங்கே அரை சுழற்சி தானே போட்டோம், அப்போ எப்படி இருக்கும், அதே மாதிரி நேராக தான் இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 8 8 8, அப்போ 8 8 8 நேராகவே தான் இருக்கும், 8 8 8 8 8 5 8. ஓகேவா, அடுத்து 1 பாருங்கள், 1ம் அதே மாதிரி நேராக தான் இருக்குது,
இப்போ 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து இங்கே இருக்க அரைப்பாக சுழற்சிக்கு நேராக வந்துடுது. அதே மாதிரி 0வும் நேராக வந்துடுது அரைப்பாக சுழற்சியில். இதுவும் பார்த்தா போதும். அரைப்பாக சுழற்சியில் பார்க்கும்போது நேராக இருக்குது. அப்போ என்ன அப்படியே தான் வரும். 1 0 1 0 1 1 இப்போ ஒரே மாதிரி தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் 1 ஃபுல்லாக 1ஆக தான் வரும். 1 1 1 1 1 போட்டுக்கோங்க. அடுத்து 8 வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது, 0 ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ அதுவும் அப்படி தான் வரும். ஓகேவா? அப்போ 8 0 8 0 8. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எஜுகேஷனல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த பயிற்சி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.